ஹாய் ஆல். ஸோ நம்ம மெஹந்தி கிளாஸோடைய கிளாஸ் 3 தான் இன்றைக்கி. ஸோ இது வந்து ஜிக்ஸாக். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்றே வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஜிக்ஸாக் தான் இது வந்து ஸ்மால் ஜிக்ஸாக்னு சொல்லலாம். இது வந்து கிரிட் டிசைனில் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ சைடில் கிராஸில் அந்த மாதிரி. ஸோ போகிற கிளாஸில் உங்களுக்கு அது எப்படி போடணும் அப்படின்றது நல்லாவே புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக்கு ப்ளஸ் டாட்டு தான். ஸோ இது வந்து சேம் அதே தான். நம்ம பெரிய ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அந்த பெரிய ஜிக்ஸாக் மாதிரியே வந்து அதில் டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்டருக்கு கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இந்த ஒரு நல்ல டிசைனும் கூட, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போகிற கிளாஸில் உங்களுக்கு புரியும். இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இந்த லைன்ஸ்லாம் ஒரு சிலருக்கு கரெக்டாக வராது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேவ் ப்ளஸ் டாட். ஸோ இது வந்து வேவ் லைன் தான். ஸோ சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான். இதில் வந்து வளைஞ்சி அதில் டாட் வச்சுருக்கலாம். ஸோ நம்ம வந்து இது வந்து ஃபிங்கர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள்னால் வட்டம் தானே, வட்டம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இது வந்து நம்ம ஒரு சில டிசைன்ஸ்க்குலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து டாட். ஸோ அதில் ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி வட்டம் போடுறீங்களோ அதே மாதிரியே சுற்றி உள்ளேயும் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அது மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதோடைய டீட்டெயில்ஸு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கூட அனுப்பலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் கம்பல்சரி அப்படின்னா மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. 200 கம்பல்சரி நீங்கள் வந்து வாங்கணும்லாம் கிடையாது. அது உங்களுடைய இஷ்டம். இதுக்கு பேர் வந்து ஃபேன்சி ஸ்வெல் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இது போட்டோம் இல்லையா, அது பேர் என்ன, ஸ்பைரல் மாதிரி தான் வரும். ஸோ நம்ம எப்படி ஃபில்லிங்ஸில் டாட்டு கொடுத்து இது பண்ணோம். இப்போது டாட்டுக்கு எப்படி நம்ம ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம், அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபில்லிங்ஸ்க்கு எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம், அந்த அது வந்து திக் லைனுக்கு அதே மாதிரி தான் இதுவும். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி வளைச்சிங்க அப்படின்னா ஒரு மேங்கோ ஷேப்பில் கிடச்சிரும். அடுத்தது வந்து ட்ராப்ஸ். இப்போ எப்படி ரெயின் ட்ராப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இப்படி இழுத்திங்க அப்படின்னா அது அழகாக அந்த ட்ராப்ஸு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த ஃபேன்சி ஸ்வெல்லும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி, இப்போ நம்ம எப்படி இது போடுறோம், இந்த ட்ராப்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த ட்ராப்ஸ் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விடுறோம். ஸோ அந்த இழுத்து விடுறதே வளைச்சி விட்டிங்க அப்படின்னா ஃபேன்சி ஸ்வெல் கிடச்சிரும். ஸோ இந்த கிளாஸ் பற்றி எதனா ஒரு டவுட் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக குரூப்பில் வந்து சொல்லலாம். அடுத்தது ஹார்ட் ஷேப் அதே மாதிரி தான். நம்ம எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து டாட் வச்சோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம எப்படி அந்த ட்ராப்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோம், அதே மாதிரி நீங்கள் 2 பக்கமும், இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சேர்ந்து ஒரே சைடில் இழுத்து விட்டீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஷேப்பு கரெக்டாகவே கிடச்சிரும். உங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஈஸி தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட் லைன் ப்ளஸ் ஹம்ப்பு, அதில் டாட் வர மாதிரி. ஸோ ஒரு லைன் போட்டுக்கோங்க, அந்த லைனுக்கு மேலே இன்னொரு லைன், அதுக்கு மேலே ஹம்ப்பு கொடுத்து அதில் நீங்கள் டாட் வைக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இது வராது, ஹம்ப்பு வராது இல்லையா. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு மேலே லைனில் இருக்கிறதுல நம்ம ஹம்ப்பு கொடுத்துக்கணும். ஹம்ப்பு கொடுத்துட்டு அதில் நம்ம டாட் வைக்கணும். இந்த ஒரு ஹம்ப்பு லைன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்அப் டிசைன் அந்த மாதிரிலாம் வரும்போது, ஒரு பார்டர் டிசைன் வரும்போது நம்மளுக்கு அதில் கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்தமாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு அதில் ஹம்ப் கொடுங்க. ஹம்ப் கொடுத்துட்டு அதில் டாட் வச்சுக்கோங்க. ஸோ டாட் வைக்கிறது எப்படி தெரியலையா, லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அதுக்காக ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அதிகமாக அந்த ஃப்ளோ வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் மேலே புள்ளி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. அதுக்கு மேலே அந்த லைன்ஸ்க்கு மேலே அந்த டாட் வச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வளைச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹம்பும் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதை பற்றி எந்தனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை சொல்லலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதையும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் ப்ளஸ் டாட். ஸோ ஸ்பைரல் போட்டுக்கணும். ஸ்பைரல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ஸ்பைரல் போட்டு அது மேலே ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த ஹம்பில் நீங்கள் வந்து டாட் இல்லை ட்ராப்ஸ், நம்ம ட்ராப்ஸ் பண்ணோம் இல்லையா முன்னாடி, அந்த ட்ராப்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு அழகான டிசைனாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதில்ல அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதில் நேராகவே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ராப்ஸ் கிடச்சிரும். இதே ஸ்பைரலில் ஹம்பு கொடுத்து டாட் எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் ப்ளஸ் டாட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு திக் லைன் வேணும் அப்படின்னா டபுள் கோடு போட்டுட்டு அதில் ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு குரூப்பில் சேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டபுள் லைன் போட்டுட்டு அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திக் லைன் கிடச்சிரும். ஸோ இந்த டவுட்டு எதனா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதை குரூப்பில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.